வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம 6, 7, 8, 9 வகுப்புகளுக்கான தமிழ் ஆடியோ புக் சீரிஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த வகையில் 10th ஸ்டாண்டர்டில் 7, 7 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இருக்காது, ரீட் பண்ணி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இயல் 7 நாகரிகம், நாடு, சமூகம், விதை நெல். கற்றல் நோக்கங்கள். தன் வரலாறு என்னும் இலக்கிய வகைமையின் கருத்து வெளிப்பாட்டு தன்மையினை புரிந்து அதுபோல எழுத முற்படுதல். நாட்டின் பன்முக வளர்ச்சிக்கு வித்திட்ட பெண்களின் பங்களிப்பினை கலை நிகழ்ச்சி விவரிப்பாக வெளிப்படுத்தும் ஆற்றல் பெறுதல். காப்பியம், மெய்கீர்த்தி ஆகிய இலக்கியங்களை அவற்றின் தனித்தன்மைகளுடன் படித்து சுவைத்தல். பொருள் இலக்கணத்தில் புறப்பொருள் பெறும் இடமறிந்து அதனை செய்யுளில் கண்டறியும் திறன் பெறுதல். உரைநடை உலகம். சிற்றகல் ஒளி. மாப்போ சிவஞானம். நுழையும் முன். கதை கேட்கும் வழக்கம் சிறிய வயது முதல் அனைவருக்கும் இருக்கிறது. கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த நிலை. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து ஒரு தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாக உணர வைக்கும். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906ஆம் ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் ஜூன் 26ஆம் நாள் சென்னை ஆயிரவிளக்கு வட்டம் சால்வன்குப்பம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன். நான் பிறந்த வட்டத்துக்கு 1000 விளக்கு என பெயர் இருப்பினும் என்னை பெற்றெடுத்த குடும்பம் வறுமை எனும் இருள் சூழ்ந்ததுதான். என் தந்தையார் பெயர் பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி. பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். ஆனால் சரபையர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்றே அழைத்தார். பின்னாளில் அவர் எனக்கிட்டு அழைத்த சிவஞானி என்னும் பெயரே சிறிது திருத்தத்துடன் சிவஞானம் என்று நிலை பெற்றது. வறுமையால் இழந்த கல்வி. நான் பள்ளியில் 3ஆம் வகுப்பில் நுழைந்த 7ஆம் நாளில் பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன். காலையிலேயே பாட புத்தகங்களோடு வராததற்காக ஆசிரியர் என்னை கண்டித்தார். பிற்பகலில் புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டிவிட்டார். இது எனக்கு பெருத்த அவமானமாக இருந்ததால் அழுத வண்ணம் வீட்டுக்கு வந்தேன். நான் அழுததற்கான காரணத்தை அறிந்ததும் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். என்னை நல்ல வெயில் நேரத்தில் வீட்டிற்கு விரட்டியதற்காக ஆசிரியரை என் தந்தையார் வாயார வைத்தார். அன்றோடு என் கல்வி முற்று பெற்றது. 3ஆம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம், தமிழ் மொழி பாடப்புத்தகங்கள் தான். இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை இடம் தரவில்லை. செவிச்செல்வம் பெற்றேன். அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பாடங்களாக அமைந்தன. அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அதனால் சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனனம் செய்வேன். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்து கொள்வேன். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. யான் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினேன். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு.
புத்தக பித்தன். எனக்கு உலகியல் அறிவி தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை தாய்மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன். சுருங்கச் சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன். குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவேன். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துகள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். பேராய கட்சி, காங்கிரஸ் கட்சி 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்திலே நாடு முழுவதிலும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன். 6 மாத கடுங்காவல். 30/9/1932 தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையிலிடப்பட்டேன். பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம். எதிர்பார்த்தபடியே காவலர்கள் கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்டத் தவறினால் மேலும் 3 மாத கடுங்காவல். நான் 6 மாதமும் கடுங்காவலை அனுபவித்தேன். சிறையில் வேளா வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது. என் அளவில் தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். சி வகுப்பு சோறுதான் என்றாலும் அடிக்கடி பட்டினி சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம் தானே. ஆனால் என் குடும்பத்தின் அவலநிலை நினைவுக்கு வந்த போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மனநிறைவோடு உண்ண முடியாதவன் நானேன். 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். சில நாள்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது. கோடை காலத்தில் 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது. தமிழகம் பற்றிய கனவு. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கெல்லைக்கு சென்றோம். இதுவே வடக்கெல்லை முயற்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது. ஆசிரியர் மங்களக்கிழார் என்ற சுமார் 55 வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கெல்லைக்கு சென்றோம். அவர் சிறந்த தமிழறிஞர். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தனர். அப்போது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினர். அச்சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் தமிழாசான் மங்களக்கிழார். அவருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது. போராட்டத்தில் ஈடுபட்ட நான், மங்களக்கிழார், விநாயகம், ES தியாகராஜன், ரஷீத் என ஏராளமானோர் சிறைப்பட்டோம். போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராசன்,
பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர். சர்தார் KM பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது. அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். மீண்டும் பெரு போராட்டம் தொடங்கியது. அதன் விளைவாக பட்டாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. தெரிந்த தெளிவோம். நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். சிலம்பு செல்வர் மாபோசி. சென்னையை மீட்டோம். ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். அதனால் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துகள் நிலவின. இதையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன். தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவண் அரசை அசைத்தது. கடைசியாக 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவண் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர நகர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது. சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது. தெற்கெல்லை போராட்டம். தாய் தமிழக மக்களில் பலர் தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எனக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள். நான் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான். 1946 அக்டோபர் 25 நாகர்கோவில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன். அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய எனது முதல் பேச்சு. அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது. 1953 to 54 ஆண்டுகளில் தெற்கெல்லை பகுதிகளை கேரள முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம். தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழரசு கழகம்தான் என்றாலும் அதனை நடத்துகின்ற பொறுப்பை எல்லை பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தேன். அவர்களுள் PS மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள். தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச்சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்களான தேவசகாயம், செல்லையா ஆகிய இருவரையும் நாம் மறந்துவிடக் கூடாது. நதானியல், தானுலிங்கம், காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர். அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது. மார்ஷல் நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர். வழக்கறிஞர், நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பெற்றார். 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. திருவிதாங்கூர் ஆட்சியாக அன்று கேரள மாநிலம் உருவானது. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம், பீர்மேடு,
தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குலை, விளவங்கோடு, நாகர்கோவில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசுக் கழகம் போராட்டத்தை தொடங்கியது. ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்திலிருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை 1955 அக்டோபர் 10 வெளியானது. அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும், திருவிதாங்கூர், கொச்சி ராஜ்யத்தில் உள்ள கல்குளம், விளவங்கோடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. தேவிக்குளம், பீர்மேடு நம் கைவிட்டு போயின. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கட மலையாகவும் தெற்கெல்லை குமரி முனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது எனது நெஞ்சம் இரும்போது எய்தியது. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவதென்பது அந்த நாட்டின் தவ பயனாகும். அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும். எத்திசையும் புகழ் மணக்க. கடல் கடந்த தமிழ் வணிகம். ஆஸ்திரிய நாட்டு தலைநகரான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பாப்ரஸ்தாலில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம். இது கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது. நூல்வெளி. மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் எனும் தன் வரலாற்று நூலிலிருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் 1906 to 1995. விடுதலை போராட்ட வீரர். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். தமிழரசுக் கழகத்தை தொடங்கியவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. கவிதை பேழை. ஏர் புதிதா. கூப்பா ராஜகோபாலன். நுழையும் முன். சங்க தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்ற பெற்றனர். உழவே தலையான தொழில் என்றாயிற்று. உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்தது. இன்று உழுவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. உழவு உண்டெனில் உயர்வுண்டு என்ற குரல் இன்றும் தொடர்கிறது. தமிழ் மரபின் பொன்னேர் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்கி பெருக முன்னத்தி ஏறாக நாம் முன்னிற்க வேண்டும். முதல் மழை விழுந்தது, மேல் மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடது, விரைந்து போ நண்பா. காளைகளை ஓட்டி கடுகி செல் முன்பு. பொன் ஏறு தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா? இல்லை, நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தோண்டி கொழுவை அமுத்து மண்புரளும் மழை பொழியும். நிலம் சிலிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது. பொழுதேற பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன் ஏர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். நூல்வெளி. ஏர் புதிதா என்னும் கவிதை கூப்பாரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகள் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. கவிதை பேழை. மெய்கீர்த்தி. நுழையும் முன்.
அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களின் இறுதியிலுள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. செப்பமான வடிவம் பெற்றது. கல் இலக்கியமாய் அமைந்தது. இந்திரன் முதல் திசாபாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்தபடி என நின்று மணுவானை தனி நடத்திய படி யானையை பிணி புண்பன வடிமணி சிலம்பை அரற்றுவன சொல்லோடையே கலக்குண்பன வருபுணலை சிறைப்படுவன மாவே வடுபடுவன மாமலரே கடியவாயின காவுகளே கொடியவாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவேயே போர்மலை வன எழு கழனியே மையுடையன நெடுவரையே மருளுடையன இளமான்களே கைக்குளமே பிறந்தொழுதும் கைத்தாயரே கடிந்தொருப்பார் இயற்புலவரே பொருள் வைப்பார் இசைப்பாணரே கூடம் செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டினியல் இதுவென நின்று காவல் நெறி பூண்டு நெறி அல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையாகி தாயரில்லோர் தாயராகியும் மைந்தரில்லோரு மைந்தராகியும் மண்ணுயிர்க்கு உயிராகியும் விழி பெற்ற பயனெனவும் மெய்பெற்ற அருள் என்னவும் மொழி பெற்ற பொருள் என்னவும் முகப்பெற்ற பணுவல் என்னவும் எத்துரைக்கும் இறைவன் என்னவும் யாஞ்சே. பாடலின் பொருள். இந்திரன் முதலாக திசைப்பாலகர் 8 பேரும் ஓருருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். அவன் நாட்டில் யானைகள் மட்டும் பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. சிலம்புகள் மட்டும் புலம்புகின்றன, மக்கள் புலம்புவதில்லை. ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன, மக்கள் கலக்கமடைவதில்லை. புனல் மட்டுமே அடைக்கப்படுகிறது, மக்கள் அடைக்கப்படுவதில்லை. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன, மக்கள் வடுபடுவதில்லை. மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை. காடுகள் மட்டுமே கொடியனவாய் கொடி உடையவனவாய் உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை. வண்டுகள் மட்டுமே தேன் உண்ணுகின்றன, மக்கள் கல் உண்பதில்லை. மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையாய் இருக்கின்றது, மக்களிடையே வெறுமை இல்லை. வயலின் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எடுகின்றன, வேறு போர் இல்லை. நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்தவையாய் இருக்கின்றன, நாட்டில் வறுமை இருள் இல்லை. இளமான்களின் கண்களே மருள்கின்றன, மக்கள் கண்களில் மருட்சி இல்லை. குளத்து மீன்களை பிறழ்ந்து செல்கின்றன, மக்கள் நிலை பிறழ்வதில்லை. செவிலித்தாயரை சினங்காட்டுவர், வேறு யாரும் சினம் கொள்வதில்லை. புலவர் பாட்டில் மட்டுமே பொருள் இருக்கிறது, யாரும் பொருளை மறைப்பதில்லை. இசைப்பாணரை தெருவில் கூடி ஆடி பாடுவர், தேவையற்ற வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை. ராசராசன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது. அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். தந்தை இல்லாதோருக்கு தந்தையாய் இருக்கின்றான், தாய் இல்லாதோருக்கு தாயாய் இருக்கின்றான், மகன் இல்லாதோருக்கு மகனாய் இருக்கின்றான். உலகில் உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கின்றான். விழி பெற்ற பயனாகவும் மெய் பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் புகழ் பெற்ற நூல் போலவும் அவன் திகழ்கிறான். புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான். நூல்வெளி. கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் 2, அதில் ஒன்று 91 அடிகளை கொண்டது. அதில் 16 முதல் 33 வரையான அடிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டது. 1ஆம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள் இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. கவிதை பேழை, சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். நுழையும் முன். இன்று எங்கும் வணிகம், எதிலும் வணிகம். பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று நேற்றல்ல, பண்டை காலம் தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருந்தது இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே மருவூர் பாக்க காட்சி.
மருவூர் பாக்கம் வண்ணமும் சுண்ணமும் தன்னரு சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரும் முத்தும் மணியும் பொன்னும் அருங்கலை வெறுக்கியோடு அளந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் காழியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெள் உப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல் நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம் கொல் தச்சரும் கருங்கை கொல்லரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதியில் செய்வினை பால் கெழுமாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதலியழும் வழிவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுங் கைவினை பிறவினையாளரோடு மறியின்றி விளங்கும் மருவூர் பாக்கமும் இந்திர விழா ஊரெடுத்த காதை அடி 1339. சொல்லும் பொருளும் சுண்ணம் நறுமணப்பொடி காருகர் நெய்பவர் சாலியோர் தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசனர் எண்ணெய் விற்போர் கண்ணல் வினைஞர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி கிழி துணி. பாடலின் பொருள். புகார் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு சுண்ணப்பொடி குளிர்ந்த மணசாந்து பூ நறுமண புகைப்பொருள்கள் அகில் முதலான மணப்பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இங்கு பட்டு முடி பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகின்றது. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் விற்கும் வளர்ச்சியரும் மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் ஒமனரும் வெற்றிலை விற்பவரும் ஏல முதலான 5 நறுமண பொருள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றனர். இவற்றுடன் அத்தெருக்களில் பல்வகை பொருள்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்வோர் மரத்தச்சர் இரும்பு கொல்லர் ஓவியர் மண் பொம்மைகள் செய்பவர் சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர். பொற்கொல்லர் இரத்தின வேலை செய்பவர் தயிர்காரர் தோல் பொருள் தைப்பவர் துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் உள்ளனர். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்னும் 7 இசைகளை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும்பாணர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. இவர்களுடன் மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன. இலக்கண குறிப்பு. வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை பயில் தொழில் வினைத்தொகை பகுபத உறுப்பிலக்கணம் மயங்கிய மயங்கி + இன் + ஈ + அ மயங்கு பகுதி இன் இறந்த கால இடைநிலை இன் புணர்ந்து கெட்டது ஈ உடம்பெடுமை ஆ பெயரச்ச விகுதி. ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு. சிந்தா மணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமே கலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் திருத்தணிகை உலா. தெரியுமா? பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம். இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன.
அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று வேங்கிக்கானல் என்னுமிடத்தை அடைந்தாள். உரைப்பாட்டு மடை. உரையிடப்பட்ட பாட்டுடைச் செய்யுள். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. நூல்வெளி. சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்பெறுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சித்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பர். விரிவானம். மங்கையராய் பிறப்பதற்கே. நுழையும் முன். உலகம் பரந்து விரிந்த திடல். அதில் ஆடுவாரும் உலர், பாடுவாரும் உலர், பிற திறன் காட்டுவாரும் உலர், இவர்களுள் வென்றாரே மிகுதி. இதனையே ஆளுமை என்கிறோம். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ. பூம்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன. மாணவியர் பாட்டு, நடனம், நாடகம் என கலை விருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாறுவிட நிகழ்வு தொடங்கியது. தொகுப்பாளர். தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநாவில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமியாக பேசி வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி முகில்நாச்சி. முகில்நாச்சி MS சுப்புலட்சுமி. நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. நான் இசைச்சூழலில் வளர்ந்தேன். வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு. 10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன். இசை மேதைகளின் வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன். திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது. எனக்குள் மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளை பெற்றேன். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தின் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன். ஒருமுறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன். என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாட சொன்னார். பின் சிறிது நாள்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன். சென்னை வானொலி 1947இல் காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று அப்பாடலை ஒளிபரப்பியது. அப்பாடல் ஹரி தும் கரோ என்னும் மீரா பஜன். 1954இல் நான் தாமரை அணி விருது பெற்ற போது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வையிழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது. 1963இல் இங்கிலாந்திலும் 1966இல் ஐநா அவையிலும் பாடினேன். இதே ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கியது. 1974இல் நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். இவ்விருது பெறும் முதல் இசைக்கலைஞராகவும் ஆனேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன்.
இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள். தொகுப்பாசிரியர். தாழம்பூ குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம், புன்னகை தவிழ நீல பட்டு புடவையின் ஒளியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல் தலைமுடியின் இடையிடையே வெள்ளை முடி, கையில் ஒளி வாங்கி தம்புரா சுருதி கூட்ட, ராக மாளிகாவில் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா என்று இசைத்து முன் வந்து நம் முன் MS சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி. நம் நிகழ்வில் அடுத்ததாக பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர். நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். இவர் இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர். அவர் யாரென்ற உங்கள் வினாவுக்கு விடையாக நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா பால சரஸ்வதியாக தோன்றுகிறார். மோகனா பால சரஸ்வதி. வணக்கம். எனக்கு 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடையேறினேன். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகண மன பாடலுக்கு பாடுகளோடு ஆடினேன். நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும். ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினேன். இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். இதை நான் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன். நன்றி. தொகுப்பாளர். தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் ஏற்பையும் பெற்று தந்தவர். தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர். அத்தகு பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி. இனி அடுத்தபடியாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஒரு இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர். புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி வளர்மதி ராஜம் கிருஷ்ணன். என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. வணக்கம். பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதையாக எழுதினேன். நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை. சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுத முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்கு சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன். எப்போதும் ஒரு ஒளிப்பதிவு கருவிகளோடையே இருப்பேன். எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன். நான் எழுதிய பாஞ்சாலை சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும். தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததை குறிஞ்சித்தேன் புதினம். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய்க்கரையில் புதினம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவையே சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள். உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பது போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மண்ணகத்து பூந்துளிகள். இப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக
விடுத்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன். எழுத்துகளில் நேர்மையான சினம் அறச்சீட்டம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தொகுப்பாளர். கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்த ராஜம் கிருஷ்ணனை போன்று வேடமிட்டு வந்த மாணவர் வளர்மதிக்கு நன்றியை கூறுகின்றோம். உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் போராளி. மதுரையின் முதல் பட்டதாரி பெண். இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழுமுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவர் யார் என அறிய ஆவலோடு இருப்பீர்கள். அவர்தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இப்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகிறார். அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதர். வணக்கம். நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன். அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன். நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான். தொகுப்பாளர். காந்தி அடிகளுடன் வினோபாபாவுடன் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண் முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துக்கள். இன்றைய மகளிர் நாள் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகேற்ற மண்ணின் மனம் கமழ வருகிறார். பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம். எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை. முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் சின்ன பிள்ளைதான். ஆம், சின்ன பிள்ளை அம்மாவின் வேடமேற்று வருபவர் நம் பள்ளியின் சின்ன பிள்ளை 9ஆம் வகுப்பு மாணவி மாதவி. மாதவி சின்ன பிள்ளை. இங்கே கூடியிருக்கிற எல்லோருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நான் பள்ளிக்கூடமெல்லாம் போனதில்லைங்க. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம். கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம். வர கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தோம். இதில் வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்தோம். இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தையை எங்களுக்கு கொடுத்தாரு. 2004 சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்படைஞ்சப்போ நாங்கள் குழுவாக போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சி ஒன்று பேர் வச்சோம். 10 பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கி பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. 30 ஆண்டுகளாக முகசுளிக்காமல் வேலை செஞ்சுட்டு வரேன். வேற என்னத்தை நான் சொல்ல, பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க. தொகுப்பாளர். சின்ன பிள்ளை அம்மா, அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் முதன்மை அமைச்சருடன் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே. சின்ன பிள்ளை. டெல்லியில் விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துடுச்சு. நாட்டுக்கே பெரிய தலைவர் அவர். விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டாரு. எனக்கு மேல் காலெல்லாம் ஆடி போச்சு. நான் போயிட்டு வரேன். கண்களை துடைத்து கொள்கிறார். தொகுப்பாளர். நாம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு தமிழக அரசின் அவை விருதையும் தூர்தர்ஷனின் பொதுகை விருதையும் பெற்றுள்ளார். அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து மாடுபட்டு வருகின்ற சின்ன பிள்ளை வேடமணிந்து வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி. சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறு வேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவேறுகிறது. கற்கண்டு புறப்பொருள் இலக்கணம். முதுகலை தமிழ் இலக்கியம் பயிலும் கிள்ளி வளவனும் 10ஆம் வகுப்பு மாணவன் சேரலாதனும் உரையாடுகின்றனர். கிள்ளி வளவன். வா சேரலாதா வா. சேரலாதன். வணக்கம் அண்ணா, எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். கிள்ளி வளவன். வணக்கம். நீ வந்தாய் என்றாலே தமிழ் இலக்கிய இலக்கண உரையாடலுக்கு தான் வருவாய். அப்புறம் என்ன உதவி என்கிறாய்? சேரலாதன். ஆமாம் என்ன, புறப்பொருள் பற்றிய செய்திகள் அறிய வந்தேன். கிள்ளி வளவன். அகப்பொருள் பற்றி வேண்டாமா? வேண்டாமன்ன. சென்ற திங்களில் தமிழாசிரியர் அகப்பொருள் பற்றி அருமையாக கூறினார். அகப்பொருள் பற்றி நீ புரிந்து கொண்டதை கூறு.
அகப்பொருள் அன்பின் ஐந்தினை பற்றியது அன்ன. மகிழ்ச்சி. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். வெற்றி என்றால் என்ன? மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடிக்கொண்டு செல்வர். எனவே ஆணிரை கவர்தல் வெற்றி திணை எனப்பட்டது. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெற்றிப்பூ இட்லி பூ என்று அழைக்கப்படுகிறது. அழகு. அடுத்த திணை என்ன? கரந்தை திணை. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்கச் செல்வர். அப்போது கரந்தை பூவை சூடிக்கொள்வர். அதனால் கரந்தை திணை என்று பெயர் பெற்றது. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணமிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். அடுத்ததாக வஞ்சி திணை. மண். சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. வண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றி கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சி திணை. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளைய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடைந்துள்ளது வஞ்சி. அடுத்தது என்னென்ன? காஞ்சி திணை. தன் நாட்டை காப்பாற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல் காஞ்சி திணை. கொத்து கொத்தாய் பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி ஒரு வகை குறுமரம். ஓ அப்படியா? அடுத்து நொச்சி திணை. மன்னனை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது நொச்சி திணை. மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணிநொச்சி, கருநொச்சி, மலைநொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. அடுத்தது உழிஞை திணை. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உமிழைப்பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளர்த்தல் உமிழைச்சினை. வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உமிழை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான், முடக்கொற்றான் என கூறுகின்றனர். இனி என்ன இருக்கு அண்ண? தும்பை திணை. பகைவேந்தர் இருவரும் வலிமையை பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை. போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பைப்பூ மாலையே சூடியிருப்பார்கள். போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. சிறப்பு, மிகச்சிறப்பு. அடுத்து எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை. கிளிவளவன். வாகை திணை. போரிலை வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூசூடி மகிழ்வது வாகை திணை. வாகை என்றாலே வெற்றிதானே. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ. எப்படி முறையாக போர் புரிந்திருக்கிறார்கள். தமிழனின் மாண்பே மாண்பு. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வி, புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடன் திணை. பாடு ப்ளஸ் ஆண் பிளஸ் திணை = பாடன் திணை. ஆமாம், போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடுகிறது இத்திணை. அருமை அருமை. அடுத்து வெற்றி முதல் பாடன் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. கேட்க கேட்க இனிமை பயக்கிறது. கை கிளை என்பது ஒருதலை காமம். அடுத்தது என்ன? பெருந்திணை. இது பொருந்தா காமத்தை குறிக்கிறது. அடடா, எப்படியெல்லாம் திணைகளை வகுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி அண்ணன். நன்று அண்ணன். மகிழ்ச்சி தம்பி. ஏற்பிடுக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம். வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். கவி காமு ஷெரீஃப். மகள் சொல்லுகிறார், அம்மா, என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு. சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. தாய் சொல்லுகிறாள், காதுக்கு கம்மல் அழகன்று, நான் கடறுவதை கவனி நன்று. நீதர் மொழியை வெகு பணிவாய், நிதம் நீ கேட்டு காதில் அணிவாய். மகள் மேலும் சொல்லுகிறார், கைக்கு 2 வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டிடனும் போதும். பக்கி என்றென்னை எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும். தாய் சொல்லும் சமாதானம். வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல்.
ஆரவமுதே மதிதுலங்கு பெண்ணே அவர் சொல்வது கைக்குட்கு விலங்கு. பின்னும் மகள் ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால் கோபமோ அம்மோ அதை சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும். அதற்கு அவன் தாய் கற்பது பெண்களுக்கு ஆபரணம் கெம்புக்கல் வைத்த நகை தீராத ரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் அன்போடு. பாரதிதாசன். கலைச்சொல் அறிவோம். கன்சுலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்ட் வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டோரி நிலப்பகுதி. அறிவை விரிவு செய். என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி. இயல் 7 முடிவுற்றது. நன்றி.